ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. ஓம் அலைகடல் விரிவே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்க குழந்தையே. இந்த பதிவை முழுமையாக கேட்டால் மட்டுமே உனக்கான புதர்கள் எல்லாம் புரிந்து உனக்கு உண்மை வெளிப்பட்டு வரும் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையை ஒரு பெண் அபகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள். நீ வாழும் வாழ்க்கையை ஏக்கம் கொண்டு ஒரு பெண், இது உனக்கு நல்லது அல்ல என் குழந்தையே. நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையை முதலில் நீ திருத்தி, நீ நீண்ட நாட்களாக தீராது என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனை உனக்கு என்னால் தீர்க்கப் போகின்றேன் உன் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை களங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருக்கின்றது என் குழந்தையே. அதற்கான முடிவை உன் அப்பன் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே. இந்த முறை என் சன்னதி நீ வரும்பொழுது நீ விரும்பியது கிடைக்கும் என்று எனக்கு நீ நன்றி கூறிவிட்டு போவாய் என் குழந்தையே. உனது பிரச்சனைகள் எனது நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த பிரச்சனையை சமாளித்து முடித்து விட்டாய் என் குழந்தையே. அந்த விளைவுகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்தன் விளைவாக அந்த பிரச்சனை சமாளித்து நீ வேண்டிய பிரச்சனைகளை நிறைவேற்றி கொள்கின்றாய் என் தங்கமே. நீ இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மீண்டும் நீ சாதாரண மனிதர்கள் போல பிரச்சனைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாயே. அந்த கவலைகள் உனக்கு எரிச்சலும் கோபமும் தந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. இந்த பிரச்சனைகளை நீ ஏன் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய்? நீ தூக்கத்தான் அது பாரம் கொடுத்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. அதனால் அதையெல்லாம் விட்டு நீ உன்னோடது வேலையை பார். நடக்க வேண்டியதை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ எல்லாம் அறிந்தவள் தானே என் தங்கமே. எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஏன் நடக்கின்றது என்பதை நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா? ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் இன்பம் ஒளி இருப்பதை நீ அறிகின்றாய் அல்லவா என் குழந்தையே. எல்லா இன்பமும் உனக்கு வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உன் மனம் லேசாக விடுகின்றது. நீ மகிழ்ச்சியடைந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்றாய் அல்லவா? அதுபோலத்தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் வேண்டும் என்று நினைத்தால் உன் மனம் மகிழ்ச்சியாகும். இல்லை, கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து அந்த மனதில் இதையும் யோசித்து நீ தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து உன் மனதையும் மூளையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த தருவாய் உனக்கு வேதனையை மட்டுமே அளிக்கும் என் குழந்தையே. அதனால் தான் உன் அப்பன் சொல்கின்றேன், நீ அறிந்ததை அனைத்தையும் விட்டு நீ மகிழ்ச்சியோடு இருப்பதை பார் என் தங்கமே. ஆனால் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. உனது வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லார் வாழ்க்கையும் கஷ்டம் என்பது ஒரு பகுதிதான். அதையே நீ ஏன் உன் மனதில் போட்டு இதுதான் நம் வாழ்க்கை, இவ்வளவுதானா, நம்முடைய வாழ்க்கை இதுடன் முடிந்துவிடப் போகின்றதா என்று ஏன் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? இதுவே உனது ஆரம்பம் என நினைத்து இது பெரிதாக நினைக்காமல் சிறிதாக நினைத்தால் அதுவும் சிறிதாக மாறும் என் குழந்தையே. எல்லா பிரச்சனைகளையும் பேசி முடிவிற்கு கொண்டு வரும் திறமை உன்னிடம் இருப்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே. பிறகு எதற்காக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? உனது விவாதத்தை விவாதித்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது சரியாக இருந்தால் திறன் வர செய்து முடியும் குழந்தையே. பிறகு அதற்கான விளைவு உனக்கே தெரியும். ஏனென்றால் உனது வாழ்க்கையை அபகரிக்க ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள். நிச்சயமாக அவரிடமிருந்து உனது வாழ்க்கையை எப்படியாவது திருத்திக்கொள். யாரையும் எளிதில் நம்பிவிடாதே என் குழந்தையே. பொறுமையாக தவறுகளை மீண்டும் செய்து விடாதே. பொறுமையாக விட்டு செல் என் குழந்தையே. இழப்புகளை ஏற்றுக்கொள். அந்த விதமான தவறுகளை மீண்டும் செய்து விடாதே. நீ உணர கரும வினைகள் விலகும் என் குழந்தையே. இருக்க பற்றி கொள்ளும் எனது நாமத்தை நீ சொல்லிக் கொண்டு இரு. வெற்றிக்கு ஒரு வரம்பும் இருக்கலாம்,
ஆனால் உனது முயற்சிக்கு ஒருவித வரம்பும் கிடையாது என் குழந்தையே. ஆனால் உன்னால் முடிந்த வரைக்கும் விடாமல் முயற்சி செய்து கொண்டிரு. ஒவ்வொரு முயற்சியிலும் உனது பாதைகளில் ஒளிவரும் தீபம் போல் ஆகும் என் குழந்தையே. வெற்றி தாமதமாகலாம், ஆனால் முயற்சி எப்பொழுதுமே வீணாகாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உன் பக்கம்தான் இருக்கும் என் குழந்தையே. நீ எதற்காகவும் எதை நினைத்தும் கலங்காதே. உன்னுடன் நான் இருப்பதை உனக்கு உணர்த்தி எப்பொழுதுமே உன்னுடன் இருக்க நான் நிச்சயமாக உன்னை காப்பேன் என் தங்கமே. உன்னுடன் இருந்து நான் உன்னை காக்கத்தான் இருக்கின்றேன். நீ எனது சன்னதிக்கு ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இதை வேண்டுகின்றாய் அல்லவா? இதை நான் நிறைவேற்றி உனது எளிய முறையில் உன்னை நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லத்தான் போகின்றேன் என் தங்கமே. ஏற்றுக்கொள் என் தங்கமே. இதுதான் உனக்கு. உன்னுடைய வாழ்க்கையை நீ சுதந்திர பறவையாக இருக்க வேண்டும் என்பது இந்த அப்பனின் முடிவு. அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று எனக்கும் தெரியும் என் தங்கமே. உன் அப்பன் திருவடிகளை வணங்கும் என் பக்தனுக்கு தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக எதையும் நடத்தி கொடுக்கும் திறன் எனக்கிருக்கின்றது என்று உனக்கும் தெரியும். உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன் அப்பன் எப்படி நடத்தி தந்தேன் என்பது உனக்கே தெரியும் என் குழந்தையே. ஆக்கிவிட்டேன் என்று நீ கோபம் கொள்ள தேவையில்லை அல்லவா? நானால் நிச்சயமாக 1 மடங்குக்கு 2 மடங்காகத்தானே உனக்கு கொடுக்க போகின்றேன். எதற்காகவும் எதை நினைத்தும் கண் கலங்காமல் தைரியத்தோடு முயற்சியை கைவிடாமல் முயற்சி செய் என் தங்கமே. முயற்சி திருவனையாக்கும் என்ற ஒரு பழமொழிக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டாக மாற வேண்டும் என் குழந்தையே. உன்னை நம்பி யாரும் இருக்க தேவையில்லை. யாரை நம்பியும் நீயும் இருக்க தேவையில்லை. நீ என் குழந்தையாகும். உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள். அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தப்புகளை எல்லாம் திருத்தி திறன் வர ஒரு நல்ல பாதையில் செல் என் தங்கமே. உனக்கு துணையாக உன் அப்பனும் வருகின்றேன். எதற்கும் எதை நினைத்தும் கவலையோ வேதனையோ பட்டு கொண்டிருக்காமல் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்துடன் நீ செல்வதுதான் இந்த அப்பன் உன்னுடன் இருக்க ஒரே ஒரு சாசனமாகும் என் குழந்தை. எதை நினைத்தும் எதற்காகவும் கலங்காதே. என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றென்றும் இருக்க இந்த அப்பன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என் குழந்தையே. என்னைய வணங்கிய கைகளை என்னை வேண்டாம் என்று துரத்த விடுவேனா? நான் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தும் அந்த நேரம் நீ உன் கண்கள் இருக்கின்ற கண்ணீர் வத்தி உன் முகத்தில் இருக்கின்ற சிரிப்பு புன்னகை சத்தம் எனக்கு கேட்கும் என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். எதற்காகவும் எதை நினைத்தும் கலங்காதே. என்னுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றதும் உனக்கு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்துவிடும் என் குழந்தையே. அவளை நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.